அதாவது எவனை பார்த்தாலும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கடா உன் வீட்டுக்கு தேவையான சோப்பா இருக்கட்டும், ஷாம்பா இருக்கட்டும், ஏன் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், பைக், காரா இருக்கட்டும், ஏன் வீடே கட்ட போறனா கூட செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பிளான் பண்ணு. ஏன்னா எக்கச்சக்கமா ஜிஎஸ்டி ரேட்டை குறைச்சிருக்காங்க, அதனால நிறைய காசு மிச்சமாகும்னு சொல்றாங்களோ தவிர அதனால நமக்கு என்ன யூஸ், எங்கெல்லாம் குறையுது, எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டீடைலா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. வீடியோட கடைசி வரையும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆக்சுவலி இந்த செப்டம்பர் 22க்கு முன்னாடி ஜிஎஸ்டி வந்து 5%, 12%, 18%, 28% அப்படின்னு 4 வகைப்படும் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதை 5, 18ன்னு மாத்தி இருக்காங்க. இந்த நடுவுல இருக்கிற ரெண்டு காணா நினைச்சீங்கன்னா அதை 40% ஒரு சில ப்ராடக்ட் போட்டுருக்காங்க. அது கடைசியில நான் சொல்றேன். இப்போ இந்த 5, 18 மாத்தி இருக்கனால நமக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன யூஸ்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய அந்த சோப்பு, ஷாம்புக்கெல்லாம் நம்ம 18% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இனிமே அதுக்கு 5% கொடுத்தா போதும். உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கிருந்தீங்கன்னா அதுக்கு 18 ரூபாய் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருந்தோம்ல, இனிமே 5 ரூபாய் கொடுத்தா போதும். ஒரு 100 ரூபாயிலே நீங்க 13 ரூபாய் மிச்சம் பண்ற மாதிரி இருக்கும். இது இல்லாம டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பைக்ல பாத்தீங்கன்னா 350 சிசி கீழ இருக்கிற வண்டி, கார் இதெல்லாம் 1500 சிசி கீழ இருக்கிற வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28% ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை 18%க்கு மாத்தி இருக்காங்க. அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே 12% வாங்கிட்டு இருந்தாங்க, அதையுமே 5க்கு மாத்தி இருக்காங்க. இதோட சூப்பரான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டமா இருக்கட்டும், டாய்ஸா இருக்கட்டும், அப்புறம் பெண்களுக்கான சானிட்டரி பேடா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் 5ல இருந்து 18% ஜிஎஸ்டி இருந்தது, அதை 0வாவும் மாத்தி இருக்காங்க. இப்போ அந்த 40% வரும். அது யார் யாருக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு கேட்டீங்கன்னா, டொபாக்கோ யூஸ் பண்றவங்களுக்கு, பான் மசாலா யூஸ் பண்றவங்களுக்கு, லக்ஸரியான கார், பைக், பெர்ஃபியூம்னு வாங்குறவங்களுக்கு 40%, ஆடம்பரமா வாழக்கூடியவங்களுக்கு மாத்தி விட்டுருக்காங்க. சோ இதுதான். சோ நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் இந்த செப்டம்பர் 22க்கு அப்புறம் பிளான் பண்ணி பல்கா வாங்கினாலும் சரி, உங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் கிடைக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க.